ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த காது வந்து எப்படி பின்னுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காது இது வைலட்டும் மஞ்சளும் கலந்த மாதிரி உள்ள காது. எட்டேந்து பார்த்தா தான் இந்த கலர் தெரியுது. பாருங்கள், இந்த காது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். ரொம்ப கையிலையும் குத்தில் பாருங்கள். கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். பிடிக்க நல்லா இதாக வந்துடும், கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த காது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த காது தான் பார்க்க போகிறோம். 2 வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த காது வந்து நம்ம வந்து எப்படி பின்னுறதுன்னு போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. இன்னொன்று வந்து பின்னி சொருவுறது எப்படின்னு காட்டியிருக்கிறேன். 2 வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், பொறுமையாக பார்த்து இந்த காதை போடுங்க. இதுக்கு வந்து எப்பொழுதும் போல் 8 அடி வச்சு தான் இந்த கூடையை நான் போட்டிருக்கிறேன். 20 நீட்டு, அகலத்தில் 8. இடையில வந்து இது பாருங்கள், இந்த மஞ்சள் சேர்ந்த இடத்துலலாம் நான் வந்து பிஸ்கட்டு நான் போட்டிருக்கேன். பிஸ்கட்டு முடிச்சு போட்டிருக்கேன். இது வந்து சுற்றிரும் 2 அடி எடுத்து சுற்றியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு வச்சு இதுக்கு நேராக வச்சு இதை நான் சுற்றியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3/4 அடி எடுத்து இந்த பூவை நான் சுற்றியிருக்கிறேன். அதாங்க. வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இந்த காது தான் நம்ம இப்போ போட போகிறோம். இங்கே பாருங்கள், இது வயலட்டு, இது மஞ்சள். இது வயலட்டு கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தெரியுது. நல்ல அழகு கலரு, நல்ல கலர் இது. இப்போ வந்து இந்த காது தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து உள் ஒயர் வந்து 4.5 அடி வெட்டியிருக்கேன். உள் ஒயரு ரெண்டு ஒயரு 4.5 அடியில் வெட்டியிருக்கிறேன். நீங்கள் வேணால் 4 வெட்டிக்கங்க. நான் வந்து உள்ளே பாருங்கள், அதே ஒயரில் அப்படியே எடுத்து நான் சொருவிடுவேன். இல்லை நான் வந்து தனித்தனியாக சொருவிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து 4 அடி எடுத்துக்கோங்க. நான் 4.5 அடி எடுத்துருக்கிறேன். அதுலேயே சொருவிட்டேன் பாருங்கள். அதுலேயே சொருவி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி சொருவுறதுன்னு. நான் 4.5 அடி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 4.5 அடி எடுத்திருக்கேன். என் கையால் வந்து 3 முழம் எடுத்துருக்குறேன். கையளவு 3 முழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கேலாலே எடுத்துக்கோங்க. 4.5 வரும். 4.5 அடியில் வந்து நீங்கள் வந்து 2 ஒயர் உள் ஒயர் எடுத்துக்கோங்க. சாரி, ஒரு ஒயர் வந்து வெட்டுனேன். ஒரு ஒயர் தான் வெட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 ஒயர் வெட்டிட்டேன். இதை வந்து உள் ஒயரை எடுத்து பாருங்கள். நான் வந்து இந்த இடத்துல பூ போட்டிருக்கேன் பாருங்கள். இதை சென்டராக வச்சுருக்கேன். இதுலேருந்து இதை விட்டுட்டு 1 2 3 4 இந்த பச்சையில் நான் வந்து இப்போ சொருகிறேன். இந்த பச்சையில் இந்த லூப்பு வழியால் மாட்டி இந்த லூப்பு கொண்டு வரேன். சமமாக அடிச்சுக்கோங்க. சமமாக வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து ஒயர் வந்து 10 அடியில் 2 ஒயர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மஞ்சள் கலரு, இது மாம்பழ மஞ்சள். இது வெளூர் மாதிரி தெரியுது, மாம்பழ மஞ்சள். இது வந்து வயலட்டில் ஒரு 10 அடி, இதில் ஒரு 10 அடி, அதில் ஒரு 10 அடியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஒயரை வந்து இந்த செடி சொருவிக்கங்க. இப்போ பாருங்கள், இதில் போட்டு சொருவிக்கணும். ஒரு 2 3 ஒரு பக்கத்துக்கு எந்த சைடில் சொருகினாலும் சரி. இதில் 1 அதில் 1, இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 மாட்டி சொருவிக்கங்க. ஒரு 4-5 நாட்டில் சொருவிக்கங்க. ஒரு 4 நாட்டில் சொருவிருக்கேன். சொருவி இழுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வயலட் ஒயரை
வயலட் ஒயரை எடுத்து இந்த பக்கம் சொரியணும். இது வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த சின்ன கூடைக்கு உள்ள அளவு தான். ஆனால் இந்த அகலம் வந்து பெரிய கூடைக்கு கூட அகலமாக இருக்குது, போடலாம். இந்த காது நீங்கள் வந்து பெரிய கூடை கூட இந்த காது போடலாம். ஆனால் கொஞ்சம் கூட வச்சு போடணும். உயரம் கைப்பிடி கொஞ்சம் கூட வச்சு போடணும். நான் சின்ன கூடைக்கு தான் நான் இந்த அளவு. பெரிய கூடைக்கு கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஆனால் அகலம் இது போதும். அகலம் வந்து உங்களுக்கு நீட்டாக நல்லா பட்டையாக அழகாக இருக்குது. இந்த வயலட் ஒயரை இழுத்துக்கங்க மெதுவாக. மஞ்சள் ஒயரு இதற்கு வயலட்டு. உங்களுக்கு இது புது மாதிரியான காதாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொருவி காட்டணும்னு காட்டுறேன். ஓட விடாமல் பாருங்கள். அப்புறம் வேணால் ஓட விட்டு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி சொருவிட்டா அப்படியே திருப்பிக்க வேண்டியதான். திருப்பிக்கிட்டு இங்கே பாருங்கள், கிட்டே வச்சுக்கிறேன். இது குத்துவை கூட வைக்கலாம். ஒரு காது நான் பின்னிட்டேன். சரி, அவரை இப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உள் ஒயரு. இது என்ன பண்ணுறேன்னா, வலது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து இப்படி வைக்கணும். வச்சு இப்படி சுருட்டிக்கங்க. சுருட்டி இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பக்கம் வயலட் இருக்குது. இதையும் இப்படி ஒரு சுருட்டி இப்படி வச்சுக்கிட்டு, அடியில் இருக்கா அதை தூக்கி இப்படி மேலே வைங்க. வலது பக்கம் உள்ள ஒயரை மேலே முன்னாடி வச்சுருங்க. அப்புறம் இடது பக்கம் இப்படி வச்சிட்டிங்களா? இப்போ வந்து ப்ளஸ்ஸு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு ப்ளஸ்ஸு மாதிரி வந்துட்டு, இதை வந்து கொஞ்சம் உயரமாக வச்சு காட்டினா தேவலாம். இந்த கூடையை நான் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு மாதிரி வந்துட்டா. இதை என்ன பண்ணுறோம், இப்படி பாருங்கள். இதை எடுத்து இந்த ஒயருக்கும் கீழே போட்டு, இது வந்து ஒயரு நீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் ஒயர் வர வர சின்னதாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பின்னிடலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இது போடும் போதே இதை கொஞ்சம் இந்த லூப்பை கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். பெருசாக்கிட்டு இது உள்ள இந்த லூப் உள்ள வச்சு இழுத்துக்கிறோம். இந்த ஒயரும் இருக்கும். அந்த சைடில் அடியில் போகணும். அடியில் போனோடனே இப்படி நம்ம மெதுவாக இழுத்துக்கணும். இது காட்டுறதுனால இப்படி இருக்குது. நம்ம மறுபடியும் கரெக்டாக வரும். இந்த ஒயரை எடுத்து அதேமாரி இந்த சைடில் மாட்டி, இதோ பாருங்கள், இதுக்கு மேலே ப்ளஸ் மாதிரி உச்சமே அதுக்கு மேலே கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்படி கொண்டு வந்து இதை வந்து நடு சென்டருக்கு வந்துடும். இப்படி வந்தோடனே இதை என்ன பண்ணணும், இதை மடித்து இதை இருக்குது பாருங்கள். இந்த 2 ஒயரும் இல்லாமல் கீழே ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அது உள்ளே விட்டுணும். அந்த லூப் உள்ளே விட்டுணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த காது நான் அழகாக இருக்குது காது. அதை வந்து இப்படி இழுத்துக்கணும். இழுத்து பாருங்கள், வந்துடுச்சா? மறுபடி அவுத்துட்டு வேணால் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து எல்லா காதுமே உங்களுக்கு நான் வந்து தெளிவாக தான் சொல்லிக் கொடுப்பேன். போட தெரியாதவங்க கூட என் காதெல்லாம் பார்த்தோ என் வீடியோவை பார்த்தோ நீங்கள் போட்டு கற்றுக்கலாம். அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ வந்து வாங்க
உள்ளே வாங்க. ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன். வந்து போட்டுட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். மறுபடி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஒயரை வந்து சமமாக வச்சுக்கோங்க. இந்த ஒயர் வந்து சென்ட்ரு ஒயர் வந்து கொஞ்சம் பின்னுற வரைக்கும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா நழுவிக்கிட்டு போயிடும். இங்கே பாருங்கள், மஞ்சள் ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுற்றி பிடிச்சிக்கணும். இப்போ இந்த வயலட் ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுற்றி பிடிச்சிக்கிட்டு முன்னாடி வலது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து போடணும். அப்புறம் இடது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து போட்டு ப்ளஸ் மாதிரி வச்சுக்கணும். ப்ளஸ் மாதிரி வச்சுக்கிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயருக்கு மேலே இப்படி போட்டு இது கீழே போட்டு அப்படியே இந்த சைடு உள்ளே வரணும். உள்ளே வரும்போது இதை பெரட்டிக்கிட்டு இப்படி உள்ளே வந்துட்டா, உள்ளே வந்தோன்னே இந்த ஒயரும் இல்லாமல் அந்த டோருக்கு பாருங்கள், இந்த வளைய மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள், இது உள்ள லூப்பில் விட்டுறணும். அதாங்க ஒரு கோதுமை முடிச்சு, கலரு கோதுமை முடிச்சு. இப்படி வந்துட்டா, இந்த பள்ளம் வந்து மேலே இருக்கணும், அடியிலே இருக்கக்கூடாது. மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பூ கரெக்டாக வரும். இப்போ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இது மேலே போட்டு அப்படியே இந்த கீழால் இந்த ஒயரை எடுத்து இது உள்ள இந்த ப்ளஸ் மாதிரி மேலே போட்டிருக்கோமே, அது உள்ளே விட்டு இப்படி கொண்டு வரணும். இப்படி மேலேருந்து அது உள்ளே கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் கீழே கவனமாக நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி பார்த்து போடுங்க. காது அழகாக ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். காது கஷ்டம் இருக்காது, நல்லா அழகாகவும் இருக்கும் இந்த காது. இங்கே பாரு, அப்படியே இழுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கோதுமை முடிச்சு இந்த சைடும் வச்சா ஒரு கோதுமை முடிச்சு வந்துட்டு, இதை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா அப்படியே இழுத்துக்கிறோம். இடைவெளி இல்லாமல் இழுத்துக்கிட்டு நெருக்கிக்கணும். இந்த அடி வயிறு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த அடி வயிறு வந்து முன்ன பின்ன உடையாந்தரும் வலிக்கிக்கிட்டு இந்த 2 நாட்டு பின்னாக்கா அதுக்கப்புறம் பார்க்க வேணாம். ஏன்னா இது வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சரசரன்னு பின்னிட்டு வந்துடாங்க. பின்னிட்டு வந்தால் முன்ன பின்ன போயிடும். இப்போ மறுபடியும் வலது பக்கம் உள்ள ஒயரை இப்படி போட்டு இதை வந்து இடது பக்கம் உள்ள ஒயரை மேலே போடுறோம். இது ப்ளஸ் மாதிரி இருக்கா, ப்ளஸ்லேருந்து இந்த ஒயரை எடுக்கணும். இந்த சைடு உள்ள ஒயரை எடுத்து இந்த ஒயருக்கும் கீழே போட்டு இந்த ப்ளஸ் மாதிரி வச்சோம் பாருங்கள், அதுக்கு மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து இதை இந்த லூப்பை வந்து நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கணும். ஏன்னா இதை அடிக்கடி முறுக்கும். அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சிடணும். கீழே வச்சு இந்த 2 ஒயருக்கும் கீழே இது உள்ளே விட்டுணும். இதில் உள்ளே விட்டு இங்கே பாருங்கள், இழுத்து நம்ம வந்து முடிச்சு வந்து இந்த பள்ளம் வந்து மேலே இருக்கணும். பள்ளம் மேலே இருந்தால் தான் இறுக்கிக்கங்க. ஒரு 2-3 இது இருக்குனாவே நீங்கள் போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும். நீங்கள் கவுத்தா கூட அவுக்க வராது. இதாக இருக்குது பாருங்கள். இதை வந்து இந்த ஒயரை ஹைலைட் ஒயரை எடுத்து இதை இருக்கு பாருங்கள், ப்ளஸ் மாதிரி வந்து லூப்பு பெருசாக இருந்துச்சு, இப்போ வர சின்னதாக வந்துடும். அதில் இப்படி மடக்கி விட்ருங்க. மடக்கி விட்டு அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். இழுத்து இப்படி பிடிச்சிருக்கோமா? இப்போ இந்த வயருக்கு கீழே இது உள்ளே விடணும். இதை வந்து இப்படி மேலே இப்படி வச்சு மேலே கொண்டு வந்து இது உள்ளே விட்டுருணும். புரியலைன்னா 2 நடை ஓட விட்டு பாருங்கள், நல்லா அழகாக புரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம வந்து பெரண்டுக்கும் ஒயரு பெரலாமல் அழகாக எடுத்து நீங்கள் போட வேண்டியது. இந்த ஒயர் இப்போ பெரண்டுருக்கு.
நீங்கள் வந்து பிரண்டுருக்கேன்னு நீங்கள் வந்து மறுபடியும் கழட்டி விட்டுட்டு போடுவோன்னு போடாதீங்க. இது கழட்டி பின்னுறது வந்து சிரமம். அதனால் இதை வந்து அப்படியே பிரண்டுருந்துச்சின்னா அது உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பிரட்டிக்கங்க. மறுபடியும் வலது பக்கம் வைக்கிறோம். இந்த ஒயரை எடுத்து அப்புறம் இடது பக்கம் உள்ள ஒயரை, இது பள்ளமாக இருக்குது பாருங்கள். பள்ளமாக உள்ளது எப்பொழுதும் மேலே தான் இருக்கணும். இப்படி போட்டு இந்த ஒயருக்கும் கீழே விட்டு இந்த ப்ளஸில் வரும். எவ்வளோ கிட்டையாக தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். அதேமாரி சில பேர் காட்ட மாட்டேங்கிறாங்க, எட்டை வச்சு காட்டுறாங்க, அது புரிய மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இந்த ஒயருக்கு இல்லாமல் இது உள்ள பாருங்கள். நான் எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. அப்படி போட்டு போன வீடியோவில் காது எல்லோரும் நிறையா பார்த்துருக்கீங்க. ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க, நன்றி. அதே மாதிரியே இந்த காதையும் நீங்கள் ரொம்ப பேர் பார்க்கணும். இங்கே பாருங்கள், பள்ளமாக மேலே வந்துட்டா. இப்போ வந்து இந்த ஒயரை எடுத்து மேலே இப்படி வச்சு மறுபடியும் இதை இப்படி வளைச்சி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இதை இருக்குது பாருங்கள். வர லூப்பு வந்து சின்னதாக வந்துடும். நம்ம அது உள்ளே கொஞ்சம் மடக்கி விட்டு தான் போடணும். ஒயரை கொஞ்சம் இழுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பெருசாக இருக்கிறதுனால. கொஞ்சம் தூரம் நீங்கள் பின்னிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இருக்குது உள்ளே விட்டு இப்படி வச்சிடறோம். இப்படி வச்சு பாருங்கள், இந்த 2 ஒயருக்கும் கீழே இதை விடும். இப்போ வந்து இதை அப்படியே நெருக்கிக்கிறோம். அப்படியே இழுத்திங்கன்னா நெருங்க வந்துடும். ஈஸியாக போட்டுடலாம். வீடியோவுக்காக நான் எட்டி வச்சு போகிறதுனால உங்களுக்கு தெரியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இரு கலர் கோதுமை முடிச்சு இதேமாரி தாங்க நீங்கள் போட்டுட்டு வரணும். நீங்கள் போட்டு முன்னாடி பார்க்கும் போது எல்லா ஒயரையும் எடுத்து காது கூடையில் நீங்கள் போடாதீங்க. முன்னாடி தனியாக கூடையில் தனியாக கொஞ்சம் துண்டு ஒயரை எடுத்து 4 ஒயர் துண்டு ஒயரை எடுத்து வச்சு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா இது போட்டு அவுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா முடிச்சு மாதிரி உந்துடும். இது வந்து பெரிய கூடைக்கு கூட அந்த காது வைக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இந்த காது. அதனால் தனியாக துண்டு ஒயரை எடுத்து போடுங்க. இதில் இன்னும் ஒன்று நான் போட்டு காட்டிட்டு நான் கடைசியாக வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வலது பக்கம் உள்ளதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் இடது பக்கம் உள்ளதை வச்சு இப்படி ப்ளஸ் மாதிரி வச்சுக்கணும். ப்ளஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒயருக்கு மேலே கொண்டு வந்து இதை வந்து கீழே இதுக்கு மேலே இந்த ஒயர் வரணும். இதுக்கு கீழே அதை மாட்டணும். ப்ளஸுக்கு கீழே கோத்து ஒயர் பிறண்டிருக்கு பார்த்து எடுக்கணும். எடுத்து இப்படி கொண்டு வந்தோம். இது இந்த லூப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் மாட்டணும். இப்படி வச்சு இந்த 2 ஒயருக்கும் கீழே இந்த பாருங்கள் எப்படி விடுறோம் பாருங்கள். இந்த பல்ல மேலே வந்துட்டா. அதேமாரி இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், வயலட் ஒயரு. இதை என்ன பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு இது உள்ளே விடணும். இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை 2ஆக மடக்கிக்கங்க. மடக்கி இது உள்ளே விடுங்க. கொஞ்சம் கூட இழுத்துக்கங்க, இழுத்துக்கிட்டு கூட விடலாம். அப்புறம் நெருக்கிக்கணும். இது பாருங்கள், எல்லோரும் போட்டு பாருங்கள். கஷ்டமாக இருக்குன்னு விட்றாதீங்க, எல்லோரும் போட்டு பார்த்துங்க. நல்லாயிருக்கும் இந்த காது. கொஞ்சம் லூப்பை இப்படி வச்சுக்கணும். வச்சு இதில் கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் கீழே ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அது கீழே தான் இருக்கணும். இது மேலே வச்சு இப்படி போட்டுருணும். அதாங்க. அப்படியே எடுத்துக்கணும். இப்படி இழுத்து போடுங்க, கரெக்டாக வந்துடும். போட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள்,
சுருக்கம் இல்லாமல் முன்னாடியே நம்ம இதை இழுத்துக்கணும். இந்த பல்ல மேலே இருக்கா அந்தமாரி இங்கே பல்லம் இருக்கும். இந்த 2 குணுப்பும் இருக்கு பாருங்கள். இந்த 2 குணுப்பும் இப்படி இருக்கணும். இதேமாரி தான் நான் போட்டுருவோன்னா இதை நீங்கள் எவ்வளோ அளவு இருக்குன்னு இந்த சாக்லேட்டை வச்சு எண்ணிக்கங்க. எனக்கு வந்து 46 7 இருந்துச்சு இந்த சாக்லேட். அதேமாரியே வச்சு நான் இங்கே சொருவிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் கூட பின்னி இது வரைக்கும் வந்து முனையில் வரும்போது காட்டுறேன். அது ஈஸியாக போட்டுடலாம். அது சுற்றி போட வேண்டிய தேவையில்லை. அதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் வந்து அதுக்கப்புறம் போட்டுட்டு காட்டுறேன். இந்த நாகா கிரியேட்டிவ்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். அவங்க வந்து பெனாயில் தயார் பண்ணுறது, பத்தி எப்படி தயார் பண்ணுறது, சோப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னெலாம் போட்டாங்க. நல்ல வீடியோ. அந்த வீடியோ நான் எப்பொழுதும் அவங்க போட்ட வீடியோவை நல்லா பார்ப்பேன். அவங்க வந்து 2 ரோல் கூடைக்கு வந்து 500 வாங்க சொல்லியிருக்கிறாங்க. யாருங்க இப்போ 500 கொடுக்குறாங்க? 2 ரோல் கூடை பின்னுறதுக்கு 1 வாரம் ஆகும். எனக்கு 1 வாரம் ஆகும். சட்டுன்னு பின்னுறவங்க வந்து விறுவிறுன்னு பின்னிடுவாங்க. நான் பொறுமையாக தான் பின்னுவேன். இங்கே பாருங்கள், நான் பெரட்டியே சொருவ மாட்டேன். அப்படியே கீழே குனிஞ்சி தான் நான் சொருவேன். என் கூடை எல்லாமே அழுத்தமாக நல்ல கல் போல் இருக்கும். அப்படி இருந்து 2 ரோல் கூட வந்து யாருமே 500 வாங்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது எல்லாம் நன்மைக்கு தான் சொல்கிறாங்க, வாங்க மாட்டாங்க. இப்போ இது 1 ரோலும் ஒரு 1/2 ரோலும் 1/2 ரோலு. இந்த காது வந்து நான் வந்து வீடியோக்காக தான் நான் அந்த காது போட்டிருக்கேன். அதில் வந்து எவ்வளோ கஷ்டங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. கூடைக்கு தான் நான் காசு. இப்போ இந்த கூடை 1/2 ரோல் கூடைக்கு வந்து எவ்வளோ வாங்கலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் எவ்வளவுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளவுக்கு வந்து கொடுக்கலான்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். அவங்க வந்து அழகாக குருவி போடுவாங்க, ஏரோப்ளேனு எல்லாமே அவங்க போட்டது எல்லாமே நான் பின்னியிருக்கிறேன். பின்னி என் தங்கச்சி பையனுக்கு தான் கொடுத்துருக்குறேன். அதில் எல்லாமே இருக்குது. சிலது புதுசாக இருக்குது. பேட்டு, பந்து அதெல்லாம் வந்து பழசாக போயிட்டு, புதுசாக வச்சுருக்கிறது வந்து ஏரோப்ளேன் வச்சுருக்கிறான், கத்திரிக்காய், ஆப்பிள், அப்புறம் பூங்கொத்து எல்லாமே கண்ணாடி அலமாரியில் வச்சுருக்காங்க என் தங்கச்சி வீட்டில். எல்லாம் இருக்குது. அவங்க பின்னதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவங்க பேசுகிறதும் பிடிக்கும். அவங்க வந்து நன்மைக்கு தான் எல்லாமே பேசுவாங்க. அவங்க வீடியோ நான் வந்து மறக்காவே நான் பார்ப்பேன். எப்போதுமே பார்ப்பேன். போட்டுட்டாங்கன்னா நல்லா பேசுகிறாங்க. நான் வந்து கமெண்டில் வந்து இவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட பேச முடியாது. அதனால் நான் இப்போ பேசுகிறேன். அவங்க வந்து எல்லாமே அவங்க கூட பின்னி வச்சுருக்காங்க. இவ்வளோக்கும் விற்கல. அவங்க வந்து போட்டு தான் காட்டுறாங்க, விற்க முடியலங்கிறாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப கூட வந்து நான் 2 கூட 3 கூட இப்போ போட்டேனாக்கா இது விற்க மாட்டேங்குது, எப்படியாச்சும் நான் விற்றுடணும் அப்படி தான் நினைப்பேன். இந்த குருவி அது இது எல்லாமே யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. பின்னுனா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் வெறும் கூடையாக தான் போடுறேன். கூட பேக்கு போடும். அதுவும் பேக்கு யாரும் கேட்டாங்கன்னா கேட்குறவங்களுக்கு நான் வந்து இதை நான் வந்து போட்டு விடுவேன். கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுப்பேன். கூட ரெகுலராக நான் போட்டேனாக்கா அது எப்படியாச்சும் நான் விற்றுருவேன். நான் வந்து இது ஃபுல்லாக நான் பின்னிட்டு பார்க்குறேன். இந்த கூடை வந்து இந்த காதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க. அதேமாரி இந்த காதை நான் போடுற காதையும் பாருங்கள். நான் வந்து இது ஃபுல்லாக இந்த வாரம் வரும்போது எனக்கு காட்டுறேன். அதேமாரி கோக்குறதையும் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த காது பின்னி முடிச்சிட்டேன். ஒரே ஒரு 3 கோதுமை நாட்டு வந்து உங்களுக்காக நான் பின்னுறதுக்காக வச்சுருக்கிறேன். இதை காட்டுறேன் பாருங்கள். ஒயர் சின்னதாக வந்துட்டு சுற்று ஒயர் இருக்குது பாருங்கள். இதை இப்படி வச்சு வலது பக்கம் உள்ளதை இப்படி வைக்கணும், இடது பக்கம் உள்ளதை மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து இங்கே பாருங்க இதில் போடணும். ஒயர் சின்னதாக வர நம்மளுக்கு பின்னுறது ஈஸியாக வரும். வச்சு இதை இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இந்த இடம் பள்ளமாக இருக்கு பாருங்க. மேலே இந்தமாரி பள்ளமாக இருந்தாவே உங்களுக்கு வந்து பின்னல் அழகாக வருதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இதை இப்படி மேலே போட்டு மேலே இருக்குது, மேலே வச்சுருக்கோம். இப்படி லேசாக பிடிச்சிக்கிட்டு இந்த கூராக வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு போடுங்க. நான் சும்மா தான் போடுறேன். இந்த 2 ஒயருக்கும் கீழே ஒரு ஒயர் இருக்கும், அது உள்ளே இப்படி விடணும். நல்லா தெளிவாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதேமாரியே நீங்கள் போடுங்க. இந்த காது அழகாக வந்துடும். சாமானியமாக இந்த காது வந்து கலலாது கொள்ளாது அப்படியே கிடக்கும்.
இந்த இடத்துல வெடிப்பு மாதிரி வருது பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி இதை இழுத்துக்கணும். அந்த ஒயர் எந்த வாட்டத்தில் போடுதோ அந்தமாரி இழுத்துக்கிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கனாக்கா லூஸை வந்து மூடிடுச்சு பாருங்கள். அதேமாரி இழுத்துக்கிட்டு நம்ம போட்டுக்கணும். இன்னும் ஒன்று உங்களுக்கு வந்து ஒன்று தான் போட்டு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 நாட்டு போடணும். நான் வந்து இதில் வந்து 46 நாட்டு நான் வந்து போட்டிருக்கேன். அந்த கூடைக்கு கோதுமை முடித்து அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு 46 போட்டிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று தான் போட்டு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது 2வது. நான் எண்ணி பார்த்துக்கிட்டு இதில் இந்த இந்த வெடுப்பில் போய் உட்காந்ததுனால சரசரன்னு நம்மளால் இழுக்க வரல. இதை இப்போ இழுக்க வருது பாருங்கள். இந்த இதில் இந்த குணுப்பில் போய் உட்காந்ததுனால இழுக்க வரல. அதை இப்போ இழுத்துட்டேன் பாருங்கள். அதை இப்படி தள்ளி விட்டு இழுத்திங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள். இதில் உட்காராமல் இப்படி நவுத்திக்கிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இதோட முடிஞ்சிட்டு காது இங்கே பாருங்கள். எதுக்கு நான் எண்ணி பார்த்துக்கிறேன். இந்த சாக்லேட்டை தான் நம்ம எண்ணணும். 46 போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை போட்டு காது இந்த காது போட்டு எவ்வளோ சொருகிறீங்களோ அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கோங்க. எண்ணி பார்த்துக்கிட்டு அதேமாரி இந்த காது போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நாற்பத்தாறு 45 46 கரெக்டாக இருக்குது. அதை எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. இதில் கட்டு நிறையா உழுவணும்னு தேவை கிடையாது. இங்கே பாருங்கள். இதுதான் சென்டராக வச்சேன். இதற்கு இதுதான் சென்ட்ரு. ஒன்று இதில் தூக்கியே தான் வச்சுருக்குறேன். நினப்பு இல்லாமல் ஒன்று கரெக்டாக தான் வச்சுருக்கேன். அதேமாரி சென்டரை வச்சு 1 2 3 இதில் மாட்டுங்க. நீங்கள் எப்படி அகலமாக வச்சாலும் குறுவலாக வச்சாலும் உங்கள் இஷ்டம் போல் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் இதில் அகலமாக தான் வச்சுருக்குறேன். இது பெரிய கூடைக்கும் இந்த காது போடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் முடிச்சு போடாமையே நீங்கள் வந்து சொருவிக்கலாம். நான் அதில் நான் முடிச்சு போடலை. இதில் நான் முடிச்சு ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சா? இதை என்ன பண்ணுறோம், ஈஸி. இது அழகாக சொருகிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இதில் ஒரு இதை ஒண்டி சொருகி காட்டுறீங்க பாருங்கள். ஒரு ஒயரை எடுத்துக்கிறோம். இதில் உள்ளே விட்டுட்டு கட்டு ரொம்ப வெளியில் தெரியாது பாருங்கள். இந்த இடுக்கு இருக்குது பாருங்கள். அந்த இடுக்கு உள்ளே விட்டுணும். இந்த ப்ளஸ் மாதிரி இருந்து நம்ம விட்டோமே அந்த இடுக்கில் விட்டுணும். இந்த இழுப்பு எப்படி வேணாலும் இது வர்றது எந்த வாட்டம் வருதோ அதில் விட்டு அப்படியே நம்ம இழுத்துக்க வேண்டியதான். இழுத்துக்கிட்டு மறுபடி இந்த லூப்பில் போட்டுரும். ஒரு ஒயரை தான் நான் எடுத்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். 4 ஒயர் இருக்குது. நீங்கள் 4 பக்கமும் நீங்கள் வந்து இதையே போட்டுக்கலாம். இது உள்ளே போட்டுருங்க. அதேமாதிரி இன்னும் 2 சுற்றி நீங்கள் சொருவிக்க வேண்டியதான்.
ஸ்ட்ராங்காக நின்றுடும். அதேமாரி மேலே கட்டும் போதும் இதில் இன்னும் 2 சுற்றலாம் ஒயர் இருக்குது. அதேமாரி இந்த இந்த வெடுப்புலேயே இந்த லூப்பு வழியாலேயே நீங்கள் உள்ளே கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா கட்டுறது ரொம்ப தெரியாது. இதை 2யும் எப்படியும் எப்பொழுதும் போல் வழக்கம் போல் இதில் நம்ம கொண்டுட்டு போயிட வேண்டியதான். இப்போ அது 4யும் போட்டோமா, இது 2 இருந்துச்சு. இந்த 2யும் இப்படி ப்ளஸ் மாதிரி கொண்டு போயிடுங்க. ப்ளஸ் மாதிரி கொண்டு போனாலும் சரி, நான் மாட்டி விட்டேன் அதேமாரி மாட்டினாலும் சரி, இப்படி ப்ளஸ் மாதிரி இருந்தாலும் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா அந்த சுத்தை வந்து இன்னொரு நடை அதேமாரியே சுற்றி நீங்கள் போடணும். இன்னொரு ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஒயரை வந்து இந்த 2 ஒயரும் இருக்கட்டும். நான் எல்லாத்துலேயும் ஒரு சுற்று தான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் நல்லா ஒன்று தான் போட்டாங்கன்னு நினைக்க வேணாம், நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. அந்த ஒயர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 சுற்ற 3 சுற்ற சுற்றி நீங்கள் சொருவிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஒயரை எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஒயரை எடுத்து இந்த ஏதாவது ஒரு நாட்டில் நம்ம சொருகிறோம். கூராக வெட்டிங்க. நான் கூராகவே வெட்ட மாட்டேன் எப்பொழுதுமே. அப்படியே பட்டையாக கொண்டு வந்துடணும். இதை கூட நீங்கள் முடிச்சு போடாமல் போடலாம். நான் முடிச்சு போடாமல் தான் அதில் போட்டேன். இதில் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். போட்டு இதை ஏதாவது ஒரு லூப்புக்குள்ளே கொண்டு வந்துடணும். இதிலே நம்ம சுற்றினோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். தனியாக நம்ம ஒயர் வந்து வச்சு சுற்றினா ஸ்ட்ராங் வராது. இந்த 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 மஞ்சள் இருக்க இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கிராஸு கூடையில் கொஞ்சம் வித்தியாசமாக நவரும். அதனால் இதில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இந்த மஞ்சக்கிட்ட நான் இப்போ இதை வைக்கும் போது இந்த மஞ்சக்கிட்ட தான் வைக்க போகிறேன். இந்த மஞ்சள் ஓரம் அதேமாரி இந்த மஞ்சள் ஓரமாக அப்படி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு வாட்டமோ அதேமாரி சைஸ் எப்படி வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. இந்த லூப்புள்ள போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டு இங்கே இழுத்துட்டேன். இழுத்துட்டு மறுபடி அந்த வழியால் இந்த லூப்பு கொண்டு வந்திருக்கேன். லூப்பு கொண்டு வந்து அதே மாதிரி இந்த வெடுப்பில் உள்ளே கொண்டு போயிட்டேன். அது பாருங்க, ஈஸியாக சொருவது கொஞ்சம் நவராமல் இப்படி வச்சுங்க. ஏன்னா இந்த மஞ்சள் ஓரத்துலேயே இருக்கட்டும். அப்புறம் வந்து 2 இதுலேயும் இப்படி கொண்டு வந்துட்டேன். மறுபடி இப்படி பரட்டி வெடுப்பு இல்லாமல் லேசாக பரட்டிக்கோங்க. பிறண்டு இருந்துச்சுன்னா அது குத்துற மாதிரி இருக்கும். எப்படி இப்போ காது போட்டாலும் வாங்குறவங்க குத்துதுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து குத்தாமல் அழகாக தான் போட்டு கொடுப்பேன். வீடியோ ரொம்ப ஓடுது. அதாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துடுச்சு. நவுத்தவே முடியாது இந்த காது. இதேமாரி சொருவிக்கோங்க. அதேமாரி இந்த இதுக்கு வந்து இப்படியே இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இப்படியே கொண்டு வந்து இந்த ஓரத்துக்கு கொண்டு வந்துடணும். ஓரத்துக்கு கொண்டு வந்து அதேமாரி நீட்டு இருந்தால் அந்தமாரி நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லை, நீட்டு இல்லை, இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீட்டு இல்லைனாக்கா அப்படியே நேராக சொருவி விட்டுட்டு இதில் 2க்கும் வந்து ஒயரை எடுத்து சொருவி விட்ருங்க. அதில் வந்து ஒயர் இருந்துச்சு, நான் வந்து நீட்டுக்கும் நான் அதில் சொருவி விட்டுட்டேன். இப்படி இதில் உங்களால் முடிஞ்சால் இந்தமாரி ஒயர் இருந்து முடிஞ்சால் இதில் சொருவி விடுங்க. இல்லை கம்மியாக இருந்துச்சுனாக்கா கீழே சொருவி விட்ருங்க. எப்படி வேணாலும் சொருவிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு இருக்குது ஒயர், இவ்வளோ தூரம் இதிலே நான் சொருவி பார்ப்பேன். இல்லைன்னா வேறு தான் கட்டு போடும். அதாங்க காது முடிஞ்சிடுச்சு. இந்த காது நல்லா இருக்கான்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல காதெல்லாம் போட இருக்கிறேன், வீடியோ போட இருக்கிறேன். திகினா ஒயரு 2 டிசைன் ஒயரு இருக்குல்ல, அந்த ஒயரு, டிஸ்கோ ஒயரு, 50-50 ஒயரு, இதெல்லாம் நான் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு நான் வந்து ஆன்லைனில் வாங்கணுன்னாக்கா உங்களுக்கு வந்து காசு அதிகமாக வருது. நான் எப்போயாச்சும் ஒரு கூட போடுறேன். நான் அது ஒயர் வாங்கி விற்கிற மாதிரி இருந்தாலும் ஆன்லைனில் போட்டு வாங்கலாம். ஆன்லைன்லேயே விலை வந்து கூட விற்கிறாங்க யூடியூப்லேயே.
அதை வாங்கி போட்டு நான் வந்து 4 4 4 கண்டு பின்னுனாலும் எனக்கு வந்து ரூ. 500 கேட்டால் கொடுக்க மாட்டேங்குதுவோ. ரூ. 400 தரங்குதுவோ. 4 கண்டுக்கே ரூ. 400 தரங்குது. அப்போ ஒரு கண்டுக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்குது? அதனால் நான் அதை வேற காசு போட்டு நான் வாங்கி நான் உங்களுக்கு பின்னு காட்டலான்னு பார்த்தாலும் அதை வாங்குறதுக்கு வந்து கம்மியான ரேட்டு கேட்பாங்க. அதுக்கு தான் நான் கடையில் முயற்சி பண்ணுறேன். கடையில் முயற்சி பண்ணி கடையில் இங்கேயே நம்ம வாங்கினோம்னாக்கா கொரியர் காசு நமக்கு வந்து மிச்சமாக இருக்கும். அதனால் எனக்கு நான் அந்த கூடையெல்லாம் நான் போடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஜிகினா ஒயரு, அப்புறம் வந்து இந்த பட்டை 50-50 ஒயரு, அதில் வந்து கூடை போட்டு இந்த பட்டன்லாம் வச்சு அழகாக பின்னுறாங்க. அதெல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கிறேன் எப்படி பின்னுறதுன்னு. நான் அந்த ஒயர் வந்தோடனே உங்களுக்கு எல்லாமே நான் பின்னி காட்டுறேன். துணி தைக்கிற வேலை வேறு இருக்குது எனக்கு. இன்னும் ஒரு 2 கூடை இருக்குது என்கிட்ட. அந்த 2 கூடையும் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த ஒயர் பின்ன வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு துணி தைச்சிட்டு தான் அப்புறமா நான் உங்களுக்கு பின்னி காட்டுவேன். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ 2 வீடியோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த பூ நான் ஏற்கனவே பின்னி உங்களுக்கு பூ காட்டியிருப்பேன். அந்த பூ தான் இது. வயலட்டு பூவு. நான் வெளிச்சத்தில் ஷார்ட் வீடியோ போட்டு காட்டுறேன். அதுலேயும் எப்படி தெரியுதுன்னு தெரியல. வெளியில் போய் ஷார்ட் வீடியோ போட்டு காட்டுறேன். பாருங்கள் இந்த கூடையை இப்படி அழகாக இருக்குது. தள்ளி பார்த்தா கொஞ்சம் வயலட்டு தெரியுது. அதாங்க கூட